In this episode of Beyond Matthew with Madhavan, we are going to have a wonderful conversation with lyricist Vivek. அது கரெக்ட் தான், சூப்பரான விஷயம் தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், சூப்பர். ஆனால் உங்களுக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டாக நாங்கள் செய்ய வேண்டிய மரியாதையாக கபில் பாசஸ் பிஎன்எஸ் கோல்டு மெடல்ஸ் 4வது வருடமாக சென்னை ட்ரேட் சென்டரில் ஜூன் 11 அன்றைக்கி நடக்க போகுது இல்லையா. அது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு நான் ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு கேள்வி, ஒரு பதில், ஒரு மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கபில் பாசம் உண்டு. ஓகே. கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் பூக்களை அணைத்து காதல் தரவில்லையா, ஒய் 2 கலர்ஸ் 3 டாட்ஸ் வச்சுருப்பேன், ஒய் 3 டாட்ஸ் அந்த மாதிரிலாம் கேன் இம்ப்ரூவ் டூ பெட்டர்னு போட்டு சைன் பண்ணியிருப்பார். பயங்கரமான ஒரு வாழ் அவர். இப்போ சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக் கேட்டாலும் சரி, இல்லை அவரை வெளில பார்க்கும்போதும் சரி, இப்படிலாம் தெரியவே மாட்டேங்குது. என்னமோன்னு பண்ணுறாரு அவர், எல்லாரும் இதை சொல்கிற அளவுக்கு என்னமோன்னு பண்ணுறாரு. ஆனால் கூட பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பயங்கரமான ஒரு அராத்தவர். அவருக்குன்னு ஸ்பெஷல் லைனாக ஒரு 2 லைன் அதில் இருக்கும். வெத்து வெட்டியா கத்துக்குட்டியா ஊரை சுற்றுறான் தன்னால், என்ன மந்திரம் போட்டு வைக்கிறான் ஊரும் சுத்து தீபம் பின்னால், எங்கே பிறந்தா உனக்கு என்ன போடா தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழன்டான். அதே சமயம் இப்போ ரஜினி சார் பற்றின கேள்விகள் சிலது இருக்குது, அவர் தமிழரா அப்படின்றது. விஜய் சார்கிட்டேருந்து பெரிய பாராட்டு இருந்தது. ஸோ மறக்க முடியாத கிடையாது. ஐம் கோன் மிஸ் யூ அப்படின்னாரு. நான் பையன் அப்படியே முடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தோன்னே, நான் உன்னை மிஸ்யூன்னு சொன்னேன், நீ என்ன சொல்லணும், திரும்ப மிஸ்யூன்னு சொல்லணுமா இல்லையா அப்படின்னாரு. In this episode of Beyond Matthew with Madhavan, we have lyricist Vivek with us. காலையிலேயே ஒரு குழந்தையை எழுப்பி கூட்டு வந்து உட்கார வைக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. வணக்கம். வணக்கம். நான் வந்து கேள்விகள்லாம் கேட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் வந்து 2 கதைகள் சொல்லணும். ஒன்று, இப்போது ஏஆர் ரஹ்மான் அவங்களோட ஸ்டூடியோவில் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தளபதி 61 அந்த எக்ஸ்பீரியன்ஸும், அந்த ஃபர்ஸ்ட் மீட் எப்படி இருந்தது? அவங்க மீட் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மாதிரி ரஹ்மான் சார் எப்படின்னா, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு டைம்ன்றதே இல்லை. டைம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அவர் லைஃப்பில். அது இல்லாமல் ஓடிட்டுருக்க டைம்லையும் நமக்கு என்ன இன்புட்ஸ் கொடுக்க முடியும், நம்ம வந்து ஆஸ் அ லிரிக் ரைட்டராக நான் எப்படி க்ரோ ஆக முடியுங்கிறத அவரும் கான்ஷியஸாக இருப்பார். என்ன மாதிரி இன்புட்ஸ் நமக்கு கொடுக்கலாம். நான் ஸ்டூடியோக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய லிரிக் ரைட்டிங் கெரியரே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஸோ அவர்கிட்டேருந்து கற்றுக்கிற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு தாட்டை வந்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்குற விஷயமா இருக்கலாம். ஒரு லிரிக் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தாட்டாக சில விஷயங்கள் சொல்கிறாரு. அது எப்படின்னா, ஒரு அந்த தாட்டோட உயரம் ஒரு இடத்துல இருக்கும், அந்த உயரத்துக்கு கீழே நம்மளை சிந்திக்க விடாமல் அந்த தாட் வச்சுக்கும். ஸோ அவரோட லெவல் ஆஃப் திங்கிங்க்கு நம்ம போய் அந்த தளத்துலேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி தருவார். ஸோ அது திடீர்னு ரேண்டமாக சில விஷயங்கள் சொல்லுவார். இப்போது ஒரு கடலுக்குள்ளே உள்ள ஒரு துளியை பார்க்குற மாதிரியே ஒரு துளிக்குள்ளே உள்ள ஒரு கடலை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு, இப்போ ரூமியோட தாட்ஸாக இருக்கலாம், நிறைய படிப்பார். அதுலேருந்து சொல்கிற விஷயங்கள் நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது அந்த தளத்தில் ஏறி போய் நின்று அங்கேருந்து சிந்திச்சு அந்த பாட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் ட்ராவல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறாரு சார். அண்ட் எத்தனை பாடல்கள் முடிஞ்சிருக்கு, இவ்வளோ எப்படி ஒர்க் போயிட்டுருக்கு அந்த படத்துக்கு? இப்போதைக்கு ஒரு சாங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு, அதை ஷூட் முடிச்சிருக்காங்க. இப்போ செகண்ட் சாங் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன், அடிய அழகைக்கு வந்து வடிவேலு வருஷன் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? செம்மையாக இருந்தது, நான் பார்த்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இல்லை, அதுதான் என் கொஸ்டின். என்னென்னா, ரொம்ப உருகி ஒரு பாட்டு எழுதணும், அது செம்ம ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. பட் உங்களுக்கு வந்து அந்த பாட்டில் இருக்க ஃபீல் போயிடுச்சுன்றது ஃபீலிங்காக இருந்துச்சா, இல்லை நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிங்களா? இல்லை கண்டிப்பாக இல்லை. அது ரிமோட்டாக கூட என் மைண்டில் அந்த மாதிரி தாட் எதுவுமே வரவே இல்லை. நான் அதுக்கு பின்னாடி இருந்த க்ரியேட்டிவிட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம லிரிக் எழுதும்போது என்ன மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி வரணும்னு எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலான க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் அவங்களும் அந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இன்ஃபேக்ட் படத்தோட டைரக்டரே என்னையும் மியூசிக் டைரக்டரையும் டேக் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். ஸோ இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க க்ரியேட்டிவிட்டி, அந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது, லிரிக் ரைட்டிங் பின்னாடி ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. விவேக் லிரிசிஸ்டாக ட்ராவல் பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுதா, இல்லை வந்து வொக்காபுலரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது? ரெண்டுமே இல்லை, உணர்வுகள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணுது. இப்போ ஒரு எழுத ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணுங்கிறத விடவும் புதுசான வேர்ட்ஸ் கொடுக்கணுங்கிறதும், இது எல்லாமே லிரிக் ரைட்டிங் ஆரம்பிக்கும் போது, ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது என் மைண்டில் இருக்கும். இப்போ சுழலி மாதிரியான ஒரு வார்த்தை கொடுக்கணும், மனிதி மாதிரியான ஒரு வார்த்தை கொடுக்கணும் அப்படின்றது. அதை தாண்டி ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் ஒரு புதுசான விஷயங்கள் ட்ரை பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல அந்த வார்த்தை ஒரு உணர்வை கேரி பண்ணிட்டு போகும்.
அந்த உணர்வை கொண்டு போய் கரெக்டாக கேட்குறவங்களோட மனசில் சேர்க்கணுங்கிறது தான் மெயினான டிரைவிங் ஃபோர்ஸ். மனிதி பாடலாக இருக்கட்டும், இல்லை வந்து சதையை மீறி பாடலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபிலோசபிக்கல் டச் இருக்குது. ஈவன் ரம் படத்தில் கடவுளை விட. ஸோ அந்த ஃபிலோசபிக்கல் டச் வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்லுதான்? இல்லை, அப்படி இல்லை. ஒரு பாடலுக்கான தேவையை பொறுத்தது தான். அதே அளவுக்கு நீங்கள் சொன்ன பாடல்கள் அளவுக்கே என்ன திட்டின பாடல்களும் இருக்குது. ஷூட் த குருவி மாதிரி சாங்ஸும் இருக்குது. ஸோ நான் லிரிக் எழுத வந்ததுக்கான காரணம் அந்த அடிப்படை தான். நான் இப்போது ஒரு சின்ன சேஞ்சாவது நம்ம சொசைட்டியில் க்ரியேட் பண்ண முடியுமான்ற ஏக்கம் நிறையா இருந்தது. சில விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய சமுதாய கோபங்கள் இருந்தது. அது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியாது. நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இப்படி நடத்துகிறாங்களே, அப்படி இல்லாமல் இருக்கலாமேன்றது மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஆனால் அது சொல்கிறதுக்கான ஒரு தளம் கிடைக்கவே இல்லை. திடீர்னு கவிதை எழுத உள்ளே வந்தோடனே அந்த கவிதையை ஒரு பெரிய ஸ்பேஸ் எனக்கு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. ஆமாம், இங்கே சொல்லாமே நம்ம நினச்சதை அப்படின்ற மாதிரி. ஸோ அது கவிதைக்கு மேலே பாடல்ன்ற ஒரு ஜோனுக்கு வரும்போது இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆச்சு. அது அந்த மாதிரி நிறைய பேரை போய் சேரக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது எந்த மாதிரி கண்டென்ட்டை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வுலேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பொறுப்பு வந்து கண்டிப்பாக தலைமுறையாக பாஸ் ஆனாதுன்னு சொல்லலாமா? முன்னாடி எழுதின எழுத்தாளர்கள் அவங்கள்ட்ட நம்ம கெயின் பண்ண விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக. ஸோ அந்த பொறுப்பு நீங்கள் ரொம்ப பார்த்து வியந்து ரொம்ப பொறுப்புணர்வு மிக்க ஒரு எழுத்தாளர் இல்லை கவிஞர்னா யாரை சொல்லி? நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கிட்டேருந்துமே கொஞ்சம் விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். நம்ம ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம், அங்கேருந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்ல ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நம்ம படிப்படியாக சொசைட்டி வளர்ந்துட்டே வருது. எப்படி ஒருத்தவங்களை பார்க்கணுங்கிறது. அது வந்து இப்போது கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் பூக்களை அணைத்து காதல் தரவில்லையா அப்படின்னு வீல் சேரில் சிவாஜி சார் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போது வர்ற ஒரு பாட்டு இது. ஸோ இயற்கையோட கம்பேர் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தன்னம்பிக்கையோடு இருக்கலாமே, ஏன் இப்படி நம்மளை பற்றி லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பாடல்கள் இருக்குது. கண்ணதாசன் சார், வைரமுத்து சார் தான் என்னோடய பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவர் மூலமாக தான் நான் பாடல் எழுதவே வந்தேன். அவங்க இப்போது மனிதா பாடலாக இருக்கலாம், இல்லை ஒரு தென்றல் புயலாகி வருது, அந்த மாதிரி எவ்வளோ பாடல் கேட்டு தான் வந்திருக்கும். ஸோ அவங்க அந்த ஒரு பேட்டன் மாதிரி தான், அதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க, நம்ம கேரி பண்ணிட்டு ஓடணுங்கிற மாதிரி தான். ஆனால் வைரமுத்து சார்லாம் வந்து இன்னும் நாங்கள் ஃப்ரெண்டில் தான் ஓடிட்டுருக்காரு. நாங்கள் இன்னும் வியந்து சந்தோஷமாக பார்த்துட்ருக்கோம். மனிதி பாடல் எழுதுறதே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய மேடைகளில் பேசப்பட்டிருக்கு, நம்ம வந்து என்னதான் ஆண்களாக அவங்கள பற்றி யோசித்து அவங்களோட பிரச்சனைகள் பேசினாலும் அவங்களா இருந்தால் மட்டும்தான் உண்மையான எமோஷன்ஸ் வந்து நமக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள்லாம் அப்போ தான் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. அப்படின்னா அடுத்து சதையை மீறி அது நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா பல பேருக்கு என்னன்னே புரியாதுங்க. பெண்களாவது நம்ம வீட்லேயே இருப்பாங்க, நம்ம வந்து பார்த்து பழகியிருப்போம், சில பேர் நம்மளை ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாகவே வச்சு பார்த்து பழகிட்டோம். அந்த சாங் எழுதுறதுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் போச்சு? அந்த சாங் வந்து எனக்காகவே செய்யப்பட்ட ஒரு சாங் மாதிரி இருந்தது. ஏன்னா நான் என்னோடய கவிதை தொகுப்பு வா கடவுள் செய்வோம்னு ஒரு கவிதை தொகுப்பு பண்ணியிருந்தேன். அதோட பேஸே ஏன் வா கடவுள் செய்வோம்ன்ற தலைப்பு அப்படின்னா, நம்ம இப்போ அன்பே சிவம்னு சொல்லுவாங்க, அன்பு தான் கடவுள் அப்படின்ற மாதிரி. அதில் என்ன தாட்டாக வரும்னா, நம்ம இப்போ அன்பு செஞ்சாலே கடவுள்ன்ற நிலைமையை தாண்டி மற்றவங்களுக்கு தேவையான விதத்தில் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது தான் நம்ம மனிதன்ற ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ அது ஒரு தாயால் முடியுதில்ல, ஒரு குழந்தை அழுறதுக்கு முன்னாடியே எப்போ பசிக்கும்னு உணர்ந்துக்க முடியுதில்ல. அந்த மாதிரி நம்ம சொசைட்டியை வந்து அந்த தாய் உணர்வோடு பார்க்க ஆரம்பித்தோன்னா மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு புரியும். அந்த இதில் தான் ஆரம்பித்தது அது. ஸோ அதில் வானவில் மனிதர்கள்னு ஒரு கவிதை இருந்தது, திருநங்கை பற்றி ஒரு லெங்தி கவிதை, ஒரு 7-8 பேஜுக்கு ஒரு கவிதை இருந்தது. இது வந்து கரெக்டாக கிருத்திகா உதயநிதி மேம் ஆரம்பித்தப்போ அவங்க கரெக்டாக சந்தோஷ் சார்கிட்ட போனாங்க அந்த சாங் எடுத்துகிட்டு. ஸோ சந்தோஷ் சாரோட நான் அதிகமாக அசோசியேட் ஆனதுனால சார் வந்து என்கிட்ட கேட்டார், இப்போ நம்ம இந்த சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி அமைஞ்சுது. ஸோ அது நான் ஆல்ரெடி ஒரு 2-3 திருநங்கைகள் நேரில் போய் பார்த்து அவங்க பிரச்சனை என்னவெல்லாம் இருக்குங்கிறத கேட்டு ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் அந்த கவிதையை எழுதினேன். ஸோ அந்த கவிதையை அப்படியே பாடலாக மாற்ற வேண்டிய வேலை மட்டும்தான் எனக்கு இது பண்ணும்போது இருந்தது. அண்ட் பூவிழும் பொழுதில் பூவிழும் பொழுதில் என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாடலாக இருந்தால் கூட அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஷூட் த குருவிலாம் வந்துருச்சு. ஸோ நல்ல விஷயங்கள் மட்டுமே சொல்லணும்னு நினச்சி ஒரு கவிஞன் உள்ளே வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாடல் எழுத வேண்டி வருதுன்னா நான் தப்புன்னு சொல்லலை, பட் உங்களோட மைண்ட் செட் வந்து ஃபன்னாக எழுதுறதுக்கு ஒத்துக்குச்சா? ஜாலியான ஒரு பாடல் இல்லை, நான் அதை அக்செப்ட் பண்ணி பண்ண பாட்டு தான். அது என் மேலே திணிக்கப்பட்ட பாடல் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒர்க் பண்ண பாட்டு, இன்றைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அது. பிகாஸ் எனக்கு
பட் சம்டைம்ஸ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு சாங்கோட நம்ம கெரியர் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி பிராண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பூவழும் பொழுதில் வந்தது ஒரு கிளாசிக்கான சாங்கு. அதுக்கப்புறம் வாடி ராசாத்தி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஷூட் த குருவி வந்ததுனால தெரியல. அண்ட் இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாமுத்துக்குமார் அண்ட் யுவன் சங்கர் ராஜா 2 பேர் காம்போவில் ஒரு பாட்டு வருதுன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், என்னென்னமோ இருக்கும், என்னென்னமோ செஞ்சிருவாங்க பாட்டு. அந்த மாதிரி ஒரு காம்போ நம்ம எல்லாருமே டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கம்போசர் கூட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்கன்ற போது உங்களுக்கு இந்த தாட்லாம் ஓடிச்சா? பின்னாடி நிறைய நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது ஒர்க் பண்ணும்போது ஓடலை. ஏன்னா இப்போ நம்ம ஒன்ஸ் ஒரு ஒர்க் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அதுக்கு எந்தளவு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அது என்ன மாதிரியான சூழல், நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு லிரிக் ரைட்டராக ஓடிட்டுருக்கும், வார்த்தைகள் எப்படி கொடுக்கணுன்றது. ஸோ எனக்கு அந்த மொமெண்ட்டில் தோணலை. பாட்டு முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் அந்த பாட்டு வெளியே வரும்போது எனக்கு தோணுச்சு, ஐயோ நாமுத்துக்குமார் சார் இப்போ இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ நான் ட்விட்டர்லேயும் நான் அதை தான் பதிவு பண்ணியிருந்தேன். யுவன் சங்கர் ராஜா அவர்கள்ட்ட போனாலே நல்ல லிரிக்ஸ் தானாக வந்துருமா? அவர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு அந்த ஃபீல், அந்த மூட்? ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு 4 songs ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஆனால் இன்னும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க்காகன்னு போய் நான் மீட் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆச்சு. எனக்கு இரும்பு திரைன்னு ஒரு படம் பண்ணோம் நாங்கள். மித்ரன் டைரக்டர், விஷால் சார் ஹீரோ பண்ணுறாரு. அந்த சாங் அப்போது எனக்கு மித்ரன் கால் பண்ணார், எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், நான் யுவன் சார்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி விவேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் நியூ காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணணுன்ற ஆசை இருக்குது, நம்ம போகலாம் விவேக்கோட, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னாரு. சார் நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஒரு ஆடியோவே வெளில வந்துருச்சு சார், சத்ரியன் இப்போ வரப்போகுது வெளில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அவர் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். நான் 4 சாங் ஒர்க் பண்ணிட்டோம், ஆனால் நான் இன்னும் மீட் பண்ணல யுவன் சார். நான் வெளியில் தான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு 4-5 days முன்னாடி மீட் பண்ணேன். அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த மாதிரி கவிதைகள் எழுத ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு பார்டர்லாம் இருக்காது, நம்ம எழுதுறது தான். பட் பாடல்கள்னு வரும்போது டியூனுக்கு எழுதணுன்ற அவசியம் வரும். அந்த எமோஷன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எழுதணுன்றது வரும். அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி டியூன் பண்ணிட்டு? அது ஒரு கஷ்டமான வேலை தான். இப்போது கவிதை எழுதும்போது அதுக்குள்ளே முழுசாக விவேக்குன்ற ஒருத்தர் மட்டும்தான் இருப்பான். ஆனால் ஒரு பாடல் எழுதும்போது ஒரு 10 பேருக்கான க்ரியேட்டிவிட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம மூலமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சிந்திக்காத ஒரு விஷயமாகவே இருக்கும் அது. உதாரணத்துக்கு இப்போது குடிக்கிறது வந்து கரெக்டுன்ற மாதிரி சூழலில் கூட சில பாடல்கள் அமையும். அது வந்து நான் ஜென்ரலாக ஒரு கவிஞனாக சொல்ல விருப்பப்பட மாட்டேன். அந்த மாதிரி பாடல்களும் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த தளத்துலேருந்து வேணாலும் ஒரு பாடல் வரலாம் நமக்கு. ஸோ அப்போது அந்த கலைக்கு உயிர் கொடுக்குற அளவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான இதுவாக இருக்கும். ஸோ டியூனுக்கு எழுதுறது வந்து எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் ஒரு கொஞ்சம் டைம் மியூசிக் கற்றுக்கவும் ஆரம்பித்தேன். ரொம்ப ஷார்ட் டைம் கற்றுட்டு முடிச்சிட்டேன். பாடுவீங்களோ? இல்லை எனக்கு ரொம்ப பாட வராது. ஓரளவு இந்த டியூனுக்கு எவ்வளோ தேவையோ, டியூனுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் ஃபிட் ஆகுன்ற அளவுக்கு பாட வரும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. சூழலி பாட்டு அது ரிலீஸ் ஆனப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் வந்துச்சு. ஆமாம். அது என்ன சும்மா ஃபன்னுக்கு பண்ணதா இல்லை உண்மையாகவே உங்களை ஏதாவது ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணாங்களா? ப்ராங்க்லாம் எதுவுமே இல்லை. அந்த ஃபோட்டோ தான் வந்து சந்தோஷ் நாராயணன் சார், அதுதான் அவர். ஸோ அது வந்து நாங்கள் எதுவுமே யோசித்து பண்ணாத ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட் டைம் லிரிக் அனுப்பிச்சப்போ அவர் அதை எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டூடியோ போயிருந்தேன் ரெக்கார்ட் பண்ணுற டைமில். ரெக்கார்ட் பண்ணுறப்போ அவர் சும்மா நான் அந்த இதில் வந்து கலர் மாற்றி பண்ணியிருந்தேன். ஒரு 2 ஃப்ரேசிங் இருந்தது அதில் ஒரே மாதிரி. ஸோ அதுக்காக வேறு கலரில் பண்ணியிருந்தேன். இதை Y 2 colors 3 dots வச்சுருப்பேன், Y 3 dots அந்த மாதிரிலாம் கேன் இம்ப்ரூவ் டூ பெட்டர் அந்த மாதிரி போட்டு சைன் பண்ணியிருப்பார். பயங்கரமான ஒரு வாள் அவர். ஸோ இது வந்து நான் ஒரு இன்சிடெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஒரு செகண்டுமே அவரோட போகும் லைஃபே, அவர் கூட இருந்தோன்னா. பட் சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக் கேட்டாலும் சரி, இல்லை அவரை வெளில பார்க்கும்போதும் சரி, இப்படிலாம் தெரியவே மாட்டேங்குது. என்னமோன்னு பண்ணுறாரு அவர். எல்லாரும் இதை சொல்கிற அளவுக்கு என்னமோன்னு பண்ணுறாரு. ஆனால் கூட பழகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஒய்ஃபு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு அராத்தவர். அண்ட் நான் லைஃப்பில் மீட் பண்ணதில் காமிக் சென்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிற பர்சன் தான் அவர் தான் சொல்லணும். அவர் இப்போ சிவகார்த்திகேயன் அவரும் என்னோடய நண்பர் தான். நாங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது சிவா கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசுவார். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பாட்டு எழுதும்போது நண்பருக்கு பாட்டு எழுதுறோன்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு, ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு, எக்ஸ்ட்ரா கேர் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். அதாவது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரியான உழைப்பு தான் நம்ம கொடுப்போம். ஆனால் நண்பருக்கு எழுதி வெளியே வரும்போது அதில் ஒரு பெருமை இருக்கும் இல்லையா? நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் அவரை கூட.
அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது அந்த பாட்டு வெளியே வரும்போது மட்டும் ஒரு வித்தியாசமான ஃபீலிங், இது வரைக்கும் உணராத ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏதோ நமக்காகவே ஒரு பாட்டு எழுதி வெளில வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அவருக்குன்னு ஸ்பெஷல் லைனாக ஒரு 2 லைன் அதில் இருக்கும். வெத்து வெட்டியா கத்துக்குட்டியா ஊரை சுற்றுறான் தன்னால், என்ன மந்திரம் போட்டு வைக்கிறான் ஊரும் சுத்து தீபம் பின்னால் அப்படின்ற மாதிரி லைன்ஸ் வரும். ஸோ அது ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான். பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜே அவருக்கு எப்போவுமே இருக்கும். என்னமோ இருக்குப்பா அந்த பையனை எல்லாருமே சுற்றி வராங்களே என்னன்றது எல்லாருமே கேட்டே இருப்பாங்க. ஸோ அதோட ஒரு பதிவாக இருக்கும் அது. அண்ட் அனிருத்தோட ஃபஸ்ட்டு படமும் எனக்கு அது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங்கு அண்ட் ஸ்பெஷலான மூவியும் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ரெமோ. ஸோ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி பாடல்கள்லாம், இந்த மாதிரி வரிகள் இதை வந்துட்டு அவர்கிட்ட சொன்னீங்களா? இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு டைரெக்டாக நான் அனிருத்தோட தான் பாட்டை முடித்தோம். பாட்டை முடித்ததுக்கப்புறம் நான் அது சொன்னேன், ப்ரோ ஏன் ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு தோணுச்சு, வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு. பைரவா போனஸ் ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை விஜய் 61 சைன் பண்ண நீங்கள் போகிற ட்வீட்டாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது, எவ்வளோ மெசேஜ் வருது, எவ்வளோ ரெக்வஸ்ட் வருது? கண்டிப்பாக நிறைய இருக்குது. விஜய் சாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோ அன்பு பார்க்கும்போது அது எனக்கு தோணும். கபாலி நான் எழுதினப்போவும் ரஜினி சார் ஃபேன்ஸ்கிட்டேருந்து அந்த ட்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லை விஜய் சார் அதை பற்றி ஒரு கேள்வி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் அவங்க ஸ்டார்ஸ்க்கு கொடுக்குற அந்த அன்பு வந்து 2 பேருமே மியூச்சுவலாக கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் நமக்கும் அந்த அன்பு கிடைக்குதுங்கிறது வந்து அது ஒரு போனஸ் மாதிரி தான் இருக்குது எனக்கு. நம்ம உள்ளே வரோம், அவங்களுக்காக எழுதுகிறோங்கிறதுக்காக அந்த அன்பு நமக்கும் கிடைக்குது. அப்படி தான் பார்க்குறாங்க. வைரவ படத்துக்கு பாட்டு எழுதின பிறகு உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து நீங்களே சொல்கிறீங்க, நிறைய பேர் புதுசாக மெசேஜ் அனுப்புவாங்க, நிறைய ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ட்வீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களோட அடுத்த ஒர்க்கில் வந்து ஒரு ப்ரெஷர் ஆட் பண்ணுவாங்க? இல்லைங்க, ஆட் பண்ணாது. அது நான் ஃபஸ்ட்டு பாட்டுலேருந்தே எனக்கு வச்சுக்கிட்ட ஒரே ஒரு ப்ரெஷர் என்னென்னா, அந்த பாட்டுக்கான எழுத்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது மட்டும்தான். அது இல்லைன்னா இங்கே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அந்த அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் உள்வாங்கிக்கணும். அண்டு இப்போ ரஹ்மான் சாருக்கு ஒர்க் பண்ணுறோம், விஜய் சாருக்கு ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சிக்கணும். பட் அது டிரைவிங் ஃபோர்ஸாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அந்த சூழல் என்ன, அதுக்கான தேவை என்ன, அது அந்த இடத்துல எந்த உணர்வை நம்ம சொல்லணுங்கிறது மட்டும்தான் நம்ம டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது. அண்ட் கபாலியில் ஒரு வரி எழுதியிருப்பீங்க, ரொம்ப செம ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த லைனுக்கு. நாங்கள் எங்கே பிறந்தா உனக்கு என்னடா, தமிழுக்காக வந்து நின்றுவன் தமிழ்டா. ஆமாம், இந்த லைன் வந்து படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆப்டாக இருந்தது. பை எனி சான்ஸ் நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு மாதிரி சிக்னிஃபை பண்ணி இன்னொரு அர்த்தம் கொடுத்து எழுதுனீங்களா? ஏன்னா அவங்க என்ன சொன்னாலுமே இந்த ஒரு கருத்து எல்லாருக்குமே உண்டு, அதை உடைக்கணுன்றதுக்காகவே எழுதுனீங்களா? ஆமாம்மா, உண்மைதான். அது ரெண்டுமே சேர்ந்தது தான் அது. ஏன்னா இப்போ அந்த படம் பொறுத்த வரைக்கும் மலேசிய தமிழர்கள் சம்மந்தமானது. ஸோ எங்கே பிறந்தா உனக்கு என்ன போடா, தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழன்டான்றது படத்தோடு ஒட்டணும், அதுதான் மெயினாக இருக்கணும். அதே சமயம் இப்போ ரஜினி சார் பற்றின கேள்விகள் சிலது இருக்குது, அவர் தமிழரா அப்படின்றது. நான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் இப்போ கர்நாடகா இஷ்யூ வந்து காவேரி இஷ்யூ வந்தப்போ நடிகர்கள் எல்லாம் பேசின வீடியோஸ் நான் அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ அவர் பேசினதையும் கேட்டேன். ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு தமிழன் எப்படி பேசுவானோ அந்த நிலைப்பாடுலேருந்து அவர் பேசியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃப்ளட் வந்தப்போ அவரோட மண்டபத்தை திறந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டதாக இருக்கட்டும், ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும். ஆனால் அது கட்டாயமாக அவங்க பண்ணி ஆகணுன்ற தேவைகள் கிடையாது. அதுக்கு மீறி அவங்க பண்ணுறாங்கும்போது அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டாக. இன்னொன்று, ஒரு 40 வருஷம் நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாக அவரை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு ஒரு தமிழராக நின்று. ஸோ அதுக்கான மரியாதையாகவும் நான் அதை பார்த்தேன். உங்களோட பாடல்கள் கேட்டு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? ஏதாவது அவங்க சைட்லேருந்து பேசினாங்களா? யாரை கேட்குறீங்க? இல்லை, ரஜினி சார்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு அமையலைன்னா அவர் 2.0லையும் ரொம்ப அதுக்கப்புறம் பிஸியாகிட்டாங்க ரொம்ப. பட் விஜய் சார் மீட் பண்ணேன். விஜய் சார்கிட்டேருந்து பெரிய பாராட்டு இருந்தது. ஸோ மறக்க முடியாத கிடையாது. என்ன சொன்னாங்க? எந்த பாடல் பற்றி பேசுனீங்க? என்ன நான் இப்போ இந்த பைரவா அண்ட் இது 2 பற்றியுமே பேசணும். தளபதி 61 2 பற்றியுமே. எனக்கு அப்போது அட்லி வந்து ஒரு பயங்கர பிஸியான ஒரு பர்சன். அந்த ஒரு ஒர்க் அப்படின்னு எடுத்துகிட்டா அது முடிக்கிற வரைக்கும் அவர் நிறுத்தவே மாட்டார். நமக்குமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். அவரோட பேஷன் பார்த்தா நமக்குமே அது ஒட்டிக்கும். அந்த மாதிரி பயங்கர பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவார். ஃபுல் டைம் ஷூட் போயிட்டே இருந்தது காலையிலேருந்து நைட் வரைக்கும். ஸோ அவரால் தனியாக பாடலுக்குன்னு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கூடிய டைம் கம்மியாக இருந்தது. ஸோ நாங்கள் லிரிக் கரெக்ஷன்ஸ்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போய் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபைனல் பண்ணுறது அவுட்புட் எல்லாமே. அதனால் விஜய் சார் ஒரு 4-5 டைம்ஸ் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவரை போய் பார்த்தேன். ஒன்ஸ் அப்போ பார்த்தப்போ சொன்னார், வார்த்தைகள் வந்து உள்ளே இறங்குது அண்ட் ரொம்ப
ஒத்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தையிலையுமே ஒரு வரியிலையுமே நிறைய அர்த்தம் இருக்குது, அது புரிஞ்சிக்க முடியுது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக பேசினார், ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடெண்ட் இருந்தது. ஒரு சின்ன பையன் அந்த ஷூட்டில் நடிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து கிளம்ப வேண்டியது, ஷூட்லேருந்து ஒரு சின்ன பிரேக், அவருக்கு போயிட்டு திரும்ப வரணுன்ற மாதிரி இருந்தது. அப்போ வந்து அவர் அழ ஆரம்பித்தார், தனியாக அழுதுட்டு இருந்தார். அதை நான் கவனித்தேன். நிறைய பேர்கிட்ட போய் பாய் சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தவர். கடைசியாக வந்து விஜய் சாரை மீட் பண்ணிட்டு பாய் சொன்னார் அவருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. விஜய் சார் பார்த்துட்டார், அதை ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு 4-5 டைம்ஸ் கேட்டும் அந்த பையன் திரும்ப வந்து இல்லை ஒன்றும் இல்லைன்னே சொல்லிகிட்டே இருந்தார். இல்லை நீ ஏதோ அழுதுருக்க, என்னன்னு வா அப்படின்னு சொல்லி அவரை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போய் நிறுத்திட்டு, என்னாச்சு ஏன் அழுதுருக்காரு அப்படின்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி ஷூட்லேருந்து போகிறதுனால வருத்தப்பட்டார் அப்படின்னு. திரும்ப அவரை தனியாக கூப்பிட்டு வந்து அவர் மடியில் உட்கார வச்சுட்டு, அப்படிலாம் நினைக்கக்கூடாதுடா, நீ எப்போ வேணாலும் வரலாம், இங்கே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு, உனக்கு எப்போ என்ன பார்க்கணுன்னு தோணுதோ இல்லை இங்கே இருக்கணும்னு தோணுதோ நீ வா, நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணு ஜாலியாக, அப்புறம் போகலாம், சரியா, ஐம் கோன் மிஸ் யூ அப்படின்னாரு. அந்த பையன் அப்படியே முடிச்சுட்டு அழுதுட்டு இருந்தோடனே, நான் உன்னை மிஸ்யூன்னு சொன்னால் நீ என்ன சொல்லணும், திரும்ப மிஸ்யூன்னு சொல்லணுமா இல்லையா அப்படின்னாரு. அது மிஸ் யூ அப்படின்னே, அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு போய் கார் வரைக்கும் விட்டுட்டு வந்தார். ஸோ எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு ஜெஸ்டர் அது. ஷூட் ஸ்பாட்டில் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பார் சார், ஆனால் ஒரு நல்ல வைப் இருந்தது. நான் போனப்போ ஒரு 1 hour என் கூட பேசிகிட்டு இருந்தார். அது ரொம்ப மறக்க முடியாத டே அண்ட் மொமெண்ட்ஸ் அது எனக்கு. இன்னமும் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காங்க. அந்த அந்த ஃபோக்கஸ் எப்படி வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வைப்பு பற்றி தான் கேட்குறேன் நான். ஏன்னா வி ஆல் நோ அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணி அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எப்படிங்க அவங்களுக்கு டைம் இருக்குது? இல்லை அதை உள்வாங்கி தான் அவங்க பர்ஃபார்மன்ஸாக வெளில கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க ரொம்ப சின்சியராக இருக்காங்க. நான் உட்காந்து ஷூட் ஸ்பாட்லேயும் பார்த்துட்டு இருந்தேன். சார் வந்து அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருந்தது. அது வந்து டேக்ஸ் கூட எடுக்கவே இல்லை, ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு. அந்த கரெக்டாக அந்த ஒரு கத்தி இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சிட்டு நிற்கிற பொசிஷன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. எங்கே நிற்கணும், எந்த அளவுக்கு எமோட் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்போ நான் சார்கிட்ட கேட்டிருந்தேன், எப்படி சார் இது பண்ணுறீங்க, அப்படியே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, ஜஸ்ட்டு இங்கே இருந்திருக்கணும், அங்கே இருந்திருக்கணும் கேமராவில், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணுறீங்கன்னப்போ அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கேட்டார், அது எப்படி நீங்கள் ஒரு பாட்டு கொடுத்தா டியூன் கொடுத்தா உடனே எழுத முடியும், அது ஏன்னா ராமன் சாரோட சாங் வந்து அங்கே உட்காந்து அப்படியே எழுதணும், அங்கேயே எழுத வேண்டியிருந்தது சார் கொடுத்தோன்னே, அது எப்படிங்க அப்படி பண்ண முடியும், அது எப்படி அந்த க்ரியேட்டிவிட்டி வருது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு குழந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுப்பார். ஸோ அந்தளவுக்கு அவங்க ஒர்க் மேலே ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால தான் அவங்களாம் இந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எல்லா ஸ்டார்ஸுமே. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சந்தோஷ் நாராயண் சந்திக்கலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி? மேபி இன்னும் நான் வாய்ப்பு தேடிட்டே கூட இருந்திருப்பேன். அதுதான் கண்டிப்பாக வேற ஒரு கம்போசர் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்றது வேற விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஆல்பம்ஸ், அதை பற்றி கேட்குறேன். இல்லை உண்மைதான், அது இல்லைன்னா நான் சந்தோஷ் சாரை மீட் பண்ணலன்னா நான் நிறைய விஷயம் இழந்திருப்பேன் லைஃப்பில். பர்சனலாகவே சொல்கிறேன், நான் ஒரு பெரிய ஃபேமிலியை இழந்திருப்பேன். நாங்கள் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேமிலி தான். நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ சந்தோஷ் சார் மூலமாக எனக்கு சினிமா கிடச்சிதுங்கிற சந்தோஷம் அதிகமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக தான் வந்து சினிமா மூலமாக எனக்கு சந்தோஷ் நாராயணன் கிடைச்சாருங்கிற சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு. அஸ் அ பர்சனாகவே அவ்வளோ பியூர், ரொம்ப ஒன் ஆஃப் தி பியூரஸ்ட் பர்சன்ஸ் நான் பார்த்ததில். ரொம்ப நன்றி. நன்றிங்க. காலையிலே வந்து எழுப்பி கூப்பிட்டு வந்து ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசணும், தாட் ப்ராசஸ் பற்றி பேசணும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இந்த உலகம் ஒரு திசையில். உலகம் ஒரு திசையில் அது ரொம்ப சரியாக இருக்கும் நிறைய பேருக்கு. அண்ட் அந்த கனெக்ட் இப்போ இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எனக்கே புரியல, அந்த கனெக்ட் எடுத்துகிட்டு வந்தது இங்கே வந்து எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம எழுத்து போய் சேருதுன்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு புதுசாக. ஆனால் உங்களோட இன்டர்வியூவும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சரில் இருக்குது. ஒரு இன்டர்வியூ தனியாக ப்ரிப்பேர் ஆகணும் அந்த மாதிரி ஜோனில் இல்லாமல் ஒரு வெல்கம் சேஞ்ச், இது ஒரு கேஷுவலாக இருக்குது எல்லாமே. உங்ககிட்ட ரொம்ப இயல்பான ஒரு இன்டர்வியூவாக இருக்குது உங்களோட பேசுகிறது. தேங்க்யூ. நன்றி. இதுக்கு முன்னாடி எபிசோட் நம்மளோட பிஎன்எஸ் மாற்றி வித் மாதேவனில் எடிட்டர் ஆண்டனி கூட பேசணும் இல்லையா, அதுக்கு கீழே 2 பேரோட கமெண்ட் என்னை செமையாக ஈர்த்து விட்டது. யார் இது அப்படின்னா புஷ்பராஜோட. புஷ்பராஜ் வந்து சொல்லியிருந்தாரு, அந்த ஆண்டனி அவர்கள் அவரோட அசிஸ்டண்ட்டை திட்டுறாரு இல்லையா, காமன் சென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை நீங்கள் அவரோட முகத்தை சும்மா வியூஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக காமிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த எஃபர்ட்டை நாங்கள் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்த மரியாதையை நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கீங்க பாருங்களை மதித்து, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆனால் அதே மாதிரி மகேந்தர் ரெட்டி நம்ம சொல்லியிருந்தாரு, இங்கிலீஷ்லேயே பண்ணால் நல்லாயிருக்கும் இன்டர்வியூஸ், எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னாரு. கரெக்டு தாங்க, இங்கிலீஷ்லேயே பண்ணலாம்.
பட் இருந்தாலும் தமிழ், அதாவது அவருக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தமிழ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். கேள்வி கேட்குறதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்களுக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நாலேஜ்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது இன்னொரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் 2 பேருமே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது தமிழில் போய்ட்டு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது, அந்த ஃபீல் நல்லா இருக்குது. அதனால தான் வேறு எந்த காரணமும் கிடையாது. அது முக்கியமாக இன்னொரு விஷயம், ஒரு கேள்வி, ஒரு மெசேஜ், ஒரு பதில், ஒரு கப்புள் பாஸ். ஒரு கப்புள் பாஸ் எதுக்கு அப்படின்னா, பிஹைண்ட் கோல்ட் மெடல்ஸ் 4வது வருடமாக மிக பிரம்மாண்டமாக ஜூன் 11 அன்றைக்கி சென்னை ட்ரேஷன் நடக்க போகுது இல்லையா? அதுக்காக நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் வந்து 7550459597 அப்படின்ற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படியே வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கப்புள் பாஸஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பட் தயவு செய்து உங்களுக்கு பதில் தெரியுதுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பண்ணி டிக்கெட்டு, அதாவது எங்களோட என்ட்ரி பாஸை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. கேள்வி என்னென்னா, விவேக்கோட, அதாவது லிரிசிஸ்ட் விவேக்கோட இந்த கான்வர்சேஷனில் அவர் வந்து விஜய் 61 ஷூட்டிங் ஸ்பாட் போனான்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போ வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருந்தது இல்லையா? அதில் ஆக்டர் விஜய் என்ன வெப்பன் யூஸ் பண்ணார்? அந்த பதில் இந்த இன்டர்வியூவில் விவேக் சொல்லியிருந்தாரு. நீங்கள் நோட் பண்ணி இந்த இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, நன்றி. So the Behind Woods Gold Medals is happening this year on June 11th, and I've been invited to attend. Actually, Behind Woods has been supporting me from the very beginning of my career, from the time of Ustad Hotel, I think. They invited me that year as well, but I couldn't attend due to shoot schedules. But even then, there was no, discomfort between me and the team at Behind Woods. They've always been supportive. They've always been, promoting the films, and I think they do it out of respect for the work, for the movies. There's no favoritism or anything of the sort. So I really respect the team for that. A lot of gratitude and many thanks for that. I've watched several of these award events, and it's very straightforward, very simple, very honest. There's no, dances or performances, which typically an award show is extended for a long period of time. But this is just about the talent. This is just about all of the people behind the scenes or in front of the camera who deserve to be awarded. And I think that, like Shankar sir said, it's all about respect for all of the talent. And I'm really, really proud and privileged and honored to be there this year. We'll not miss it for the world. எனக்கு இது வரைக்கும் சின்ன வயசில் கூட I don't think I've got any gold medals, so I hope I get one this year. And many thanks again to the team for inviting me, and I will see all of you on June 11th.